friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல முட்டை பொடி மாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து அந்த மசாலாவை கொஞ்சம் காரசாரமா நம்ம பண்றதுனால சாதத்தோட பேசி சாப்பிடுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து மீதமான சப்பாத்தி அப்புறமா வந்து இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு புது டேஸ்ட் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 வெங்காயம் அதை வந்து நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் வந்து லேசான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். கூடவே 6-7 பல் போல் பூண்டு அதையும் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை இடிச்சோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை அதையும் வந்து நல்லா பிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம வந்து மிளகு தான் வந்து இந்த ரெசிபிக்கு நிறைய சேர்க்க போகிறோம். அதனால நம்ம மிளகாய்த்தூள் வந்து குறைவாகவே போதும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதில் வந்து 2 தக்காளி அதை வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்தாலும் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலான்னு வச்சுருப்போம்ல அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தாலும் ஓகே தான். கூடவே 1.5லேருந்து 2 டீஸ்பூன் மிளகு தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து லேசாக வதங்கட்டும். அப்படி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நமக்கு வந்து வதங்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் தக்காளி அந்த மசாலாலாம் சூப்பராக வந்து நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச முட்டை சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 6 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் ஒரு கை நிறைய மல்லி இலை, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக அப்படி கொத்து பரோட்டாக்கு மாதிரி லேசாக கொத்தி விடணும். நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மஞ்சக்கரு வந்து அப்படியே அந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்து வரும்போது அவ்வளோ நல்லா அந்த அந்த பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. அந்த மஞ்சக்கரோட ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப வந்துடும். கரெக்டாக எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்தாலே நமக்கு போதும். மஞ்சக்கருவெல்லாம் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி அந்த பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை மசாலா ரெடியாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மீதி நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். இப்போ ஒருவேளை நம்மக்கிட்ட சப்பாத்தி மீதி இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் சூடானதும் இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உடைஞ்சதும் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாதி வெங்காயம், கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலை அதையும் வந்து 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் வந்து நான் இன்றைக்கி மீதமான சப்பாத்தியில் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி சாகி ஆயிரும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளித்தோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்குல்ல நமக்கு சப்பாத்தி. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 சப்பாத்திங்கிறதுனால 3ல் 1 எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 6 சப்பாத்தினா நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கொத்து பரோட்டா மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்களேன், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட கொத்து பரோட்டா சாப்பிட்டு அந்த டேஸ்ட் இருக்கும். ஓஹோ, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒருவேளை உங்ககிட்ட வந்து மீதியான இடியாப்பம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உடைஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு ஒரு பாதி வெங்காயம் எல்லாம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நறுக்குனா கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் நான் இன்றைக்கி வந்து ஒரு 4 இடியாப்பம் எடுத்திருக்கேன். இடியாப்பத்தை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டு உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு. இந்த இடியாப்பம் வந்து சாஃப்டாக தான் இருக்குது, அதனால் நான் தண்ணி தெளிக்கலை. தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு மசாலா 2 கரண்டி சேர்த்துட்டு இல்லை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிரும். அது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து அப்படியே ஒரு சேமியா பிரியாணி மாதிரி இருக்கும், முட்டை சேமியா பிரியாணி மாதிரி.
இப்போ கடைசி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்களேன் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. அப்படியே வந்து ஒரு சேமியா பிரியாணி மாதிரி, இடியாப்ப சேமியா பிரியாணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்லா சாஃப்டாக பயங்கர சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.